ஹாய் குட்டீஸ், நாம் இப்போது 7th ஸ்டாண்டர்டோட இன்டீஜர்ஸ் சாப்டர்லேருந்து எக்ஸசைஸ் சம் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு சம்மாக ஈச் பை ஈச் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எழுதுவேன். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ரைட் டவுன் அ பேர் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஹூஸ் அ சம் இஸ் -7. சம் தான் போட போகிறோம். சம் இஸ் -7. அதாவது எந்த ரெண்டு இன்டீஜர்ஸ் நம்பர்ஸை கூட்டுனா சம்னா அடிஷன், எந்த ரெண்டு இன்டீஜர்ஸ் நம்பரை கூட்டுனா -7 ஆன்சர் வரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ரெண்டு இது கொடுக்க போகிறோம், சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக எப்போவுமே சம் ஆஃப் -7ன்னு போட்டாங்கன்னா -7 + 0. ஓகேவா? நீங்கள் பண்ணி பாருங்களேன். -7 + 0 = -7. இது ஒரு பேர், அதாவது -7 and 0. இது ஒரு இன்டீஜர்ஸ் பேர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -7 ஆன்சராக வரும். இது ஃபஸ்ட்டு பேர். செகண்ட் பேர் பார்க்கலாமா? செகண்ட் பேர் என்ன வரும் அப்படின்னா -2 -5. இது ரெண்டாவது பேர். சம் பண்ணி பார்க்கலாமா? கிராஸ் வெரிஃபிகேஷன் பார்க்கலாமா? -2 + -5. அடுத்து ப்ராக்கெட்டை நம்ம இது பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் -5. -2 -5 என்ன வரும்? -7. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பேர் -7 -0, -7 0. செகண்ட் பேர் -2 -5. ஓகேவா? நம்ம இந்த ரெண்டு பேரை இதுக்கு ஆன்சராக நம்ம எடுத்திருக்கோம். இதில் நிறைய விஷயம் இருக்குது. -3 -4 பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப சிம்பிளாக மொதல் சம்முக்கு இதை ஆன்சராக எடுக்கிறோம். ஓகேவா? செகண்ட் சம் பார்க்கலாம். பி சம் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இஸ் -10. டிஃப்ரென்ஸ்னால் a - b = -10. ரெண்டு எலிமெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் -10, ரெண்டாவது எலிமெண்ட் 0வாக எடுத்திருக்கேன். இதை ஏவாக வச்சுக்கணும், இதை பியாக வச்சுக்கணும். டிஃப்ரென்சஸ்ன்றதுனால a - b = -10. கரெக்டாக வருதான்னு பார்க்கலாமா? -10 - 0 = -10. ஆன்சர் கரெக்டாக வருதா? ஸோ நம்ம எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -10 0. செகண்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா -5. இந்த ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும். எனிதிங் -0 = சேம் நம்பர். எனிதிங் -0 = சேம் நம்பர். அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏதாவது ரெண்டு எலிமெண்ட்ஸோட டிஃப்ரென்சஸை நம்ம அப்ளை பண்ணால், ரெண்டு எலிமெண்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணால் அதோட டிஃப்ரென்ஸ் -10 வரும். டிஃப்ரென்சஸ்னாவே தெரியும் உங்களுக்கு, a - b தான். ஓகேவா? அடுத்த எலிமெண்ட் என்ன எடுக்க போகிறோம்? செகண்ட் எலிமெண்ட் என்ன எடுக்க போகிறோன்னா -5 + 5. ஓகேவா? -5 + 5. இதை ஏவாக வச்சுக்கிறோம், இதை பியாக வச்சுக்கிறோம். a - b டிஃப்ரென்சஸ்ன்றதுனால a - b = -10 வருது. a இடத்துல -5 போட்டுக்கோங்க, b இடத்துல +5 போட்டுக்கோங்க. ஓகே? -10. -5 -5 = -10. ஸோ செகண்ட் எலிமெண்ட் என்னது? -5 and +5. ஓகே? ஃபஸ்ட் எலிமெண்ட் -10 and 0. செகண்ட் பேர் ஆஃப் எலிமெண்ட் -5 and +5. சி சம் பார்க்கலாமா? சி சம் பாருங்கள். சம் இஸ் 0. எந்த ரெண்டு எலிமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணால் 0 வரும்னு கேட்குறாங்க. அந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இன்டீஜியஸ் எலிமெண்ட்டாக இருக்கணும். இது சேம் நம்பரை ப்ளஸ் ஆர் மைனஸில் போட்டால் வந்துடும். -2 + 2. சரிங்களா? இந்த எலிமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? -2 + 2. மைனஸும் ப்ளஸும் = 0. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? -2 + 2. ஓகேவா? நெக்ஸ்ட் எலிமெண்ட் சேம் நம்பர் உங்களுக்கே தெரியும். இப்போ -4 + 4. இந்த எலிமெண்ட் போட்டு பார்க்கலாமா? கிராஸ் செக். -4 + 4 = 0 தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி எந்த ரெண்டு இன்டீஜியர்ஸை கூட்டுனா, அதாவது 0 வரும்னா, சேம் நம்பரை மைனஸ் ப்ளஸ்ஸாக
எலிமெண்ட்டாக எழுதுனேன்னா வந்துடும். இதுவே -5 -10 -8 எல்லாத்துக்கும் 0 தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா குட்டீஸ்? நம்ம பார்க்க போகிறது இன்டீஜர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம் தான். இதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ஏபிசி. நம்ம ஒரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஏ சம் பாருங்கள். ரைட் அ பேர் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஹூஸ் டிஃப்ரெண்ட் கிவ்ஸ் 8. அதாவது இதை ஒரு ஃபார்முலேஷனாக, டிஃப்ரென்ஸ்னால் என்ன வரும்? மைனஸ், அதாவது சப்ராக்ஷனில் தான் வரும். டிஃப்ரென்சஸ்னாலே 2 நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா அதோட ஆன்சர் வந்து 8ஆக வரணும். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் பேர் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம -4 -7 எடுத்துக்கலாம். -12 -4 and -12 எடுத்துக்கலாம். இதை ஏவாகவும் இதை பியாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். a minus b equal to 8. ஏலேருந்து a minus b டிஃப்ரென்சஸ்ன்றதுனால நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். ஏ இடத்துல என்ன போடுறோம்? -4 -12 ஈக்குவல் டு 8. அதாவது இதுவும் ஈக்குவலாக வருதான்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். மைனஸும் +12 ஈக்குவல் டு 8. -4ம் +12ம் என்ன வரும்? ஆன்சர் 8 கரெக்டாக வருதா? -4 +12 ஆன்சர் 8 தான் வருது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட் இன்டீஜர்ஸ் பேர் என்னது? நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் பேர் -4 -12. செகண்ட் பேர் கண்டுபிடிக்கலாமா? நான் இங்கேவே எழுதுகிறேன். செகண்ட் பேர் நான் என்ன எடுத்திருக்கேன்னா -2 and -10 -2 and -10 எடுத்திருக்கேன். சரி, இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமா? a - b = 8. ஏ இடத்துல இதை ஏவாக எடுத்துக்கிறோம், இதை பியாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான நம்பரெல்லாம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓனாகவே ட்ரை பண்ணலாம். -2 b இடத்துல -10 இது ஈக்குவல் டு 8 வருதா ஆன்சர்னு பார்க்கலாமா? -2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். மைனஸும் +10. இங்கே பாருங்கள், மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ். ஆனால் பெரிய டிஜிட்டோட சிம்பிள் ப்ளஸில் இருக்கிறதுனால இங்கே 8 தான் ஆன்சர் வருது. ஸோ ஃபஸ்ட் பேர் வந்து -4 -12, செகண்ட் பேர் வந்து -2 -10. ஆன்சர் கிடச்சிருச்சா? அடுத்த சம்மில் பார்க்கலாமா? பி சம் பாருங்கள். ரைட் அ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அண்ட் அ பாசிட்டிவ் இன்டீஜர் whose sum is -5. ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் -5ஆக வரணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 நம்பர் சூஸ் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2 -7. இதை ஏ இது பியாக வச்சுக்கணும். whose sum is, அதாவது a + b சம்முனாலே அடிஷன் தான். a + b = -5ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாமா? நான் சரியான நம்பர் தான் எடுத்திருக்கேன். நான் a இடத்துல 2 போடுறோம், ப்ளஸ் b இடத்துல -7 போடுறோம். -5 வருதான்னு இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். 2 +or -7 ஈக்குவல் டு -5. கரெக்டாக வந்துச்சா? 2 - 7 என்ன வரும்? +or மைனஸ் தான் வரும். பெரிய டிஜிட் 7ன்றதுனால 2 - 7 ஈக்குவல் டு -5. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 2 - 7. இதில் பாசிட்டிவ் இன்டீஜர் நம்பரும் இருக்குது, நெகட்டிவ் இன்டீஜர் நம்பரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது -6 + 1. இது எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்க்கலாம். a + b = -5. அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் -5ஆக வரணும். ஏன்னா சம்முனா அடிஷன் அர்த்தம். ஸோ இந்த ஃபார்முலா போட்டுக்கிட்டேன். ஏ இடத்துல -6 போட்டுக்கிட்டேன், பி இடத்துல 1 போட்டுக்கிட்டேன், +1 போட்டுக்கிட்டேன். ஆன்சர் -5 வருதான்னு பார்க்கலாம். -6 + 1 +or மைனஸ் ஆர் ப்ளஸ் எல்லாமே மைனஸ் தான். பெரிய டிஜிட் 6ன்றதுனால -5 போட்டிருக்கோம். ஸோ நம்ம கிராஸ் செக் பண்ணியாச்சு. நம்ம 2 நம்பர் செலக்ட் பண்ண எலிமெண்ட்டும் கரெக்டு தான். -6 + 1. ஓகேவா? பி சம்லேயும் நம்ம 2 எலிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு.
பாசிட்டிவ் எலமெண்ட் ஒன்று, நெகட்டிவ் எலமெண்ட் ஒன்று, நெகட்டிவ் எலமெண்ட் ஒன்று, பாசிட்டிவ் எலமெண்ட் ஒன்று. இதை ஆட் பண்ணால் நமக்கு -5 வருது. சீசம் பார்க்கலாமா? சீசம் பாருங்கள். ரைட் a negative integer and a positive integer whose difference is -3. அதாவது ஒரு நெகட்டிவ் இன்டீஜரும் கண்டுபிடிக்கணும், ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், பேர் ஆஃப் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு -3 வரணும். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா -1 and 2 எடுத்திருக்கேன். இதை கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாமா? டிஃப்ரென்சஸ்ன்றதுனால a மைனஸ் b ஈக்குவல் டு -3ன்னு போட்டுக்கலாம். a இடத்துல இதை a வச்சுக்கலாம், இதை b வச்சுக்கலாம். a இடத்துல இப்போ டிஃப்ரென்சஸ் வந்ததுனால a மைனஸ் b போட்டிருக்கேன். சம் ஆஃப் வந்தால் a ப்ளஸ் b போடணும். டிஃப்ரென்சஸ்னால் -1 மைனஸ் +2 தான் எடுத்திருக்கோம் ஈக்குவல் டு -3. கரெக்டாக? -1 -2 ஈக்குவல் டு -3. அப்போ நம்ம எடுத்த எலமெண்ட் கரெக்டு. ஃபஸ்ட்டு பேர் வந்து -1 +2. ஓகேவா? செகண்ட் எலிமெண்ட் என்ன எடுக்கலாம்? -2 and 1. -2 and 1 எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக எடுக்கிற மாதிரி தான், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லித்தரேன். டிஃப்ரென்சஸ்ன்றதுனால a மைனஸ் b ஈக்குவல் டு -3. இப்போ பார்க்கலாமா? a இடத்துல -2 மைனஸ் +1 தான். ஓகேவா? சாரி, நான் ப்ராக்கெட் போட்டேன். +1 -3. இப்போ -2 -1 ஈக்குவல் டு -3. இப்போ வருதா உங்களுக்கு? -2ம் -1ம் -3 தான் வரும். மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு, பெரிய டிஜிட்டோட நம்பர் வந்து பெரிய டிஜிட்டோட சிம்பிள் வந்து மைனஸ், அதனால் -3. ஸோ நம்ம எடுத்த செகண்ட் எலமெண்ட்டும் கரெக்டு தான். -2 +1 -1 +2 -2 +1 இந்த ரெண்டு எலமெண்ட்டு தான் இதுக்கான ஆன்சர். சி சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம்மில் ஒரு குவிஸில் வந்து டீம் ஏவோட ஸ்கோரு டீம் பியோட ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இதில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்பர் எல்லாம் இருக்குது. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்பர் எல்லாம் இருக்குது. இதோட டோட்டல்ஸ் கேட்குறாங்க. டீம் ஏவோட டீம் பியோட டோட்டல்ஸ் கேட்குறாங்க. எந்த டீம் வந்து சக்ஸஸிவாக 3 சக்ஸஸிவ் ரவுண்ட்ஸ், எந்த டீம் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இன்டீஜர்ஸை எந்த ஆர்டரில் வேணால் ஆட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம பதில் சொல்லிடலாமா? ஏன்னா இந்த ஸ்கோரும் இந்த ஸ்கோரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இங்கே பாருங்கள், -40 ப்ளஸ் இங்கே இருக்குது, -40 லாஸ்ட்டில் இருக்குது. அவ்வளோதான். ஆர்டர் மாற்றி கொடுத்து ஒரு ட்விஸ்டடாக இந்த சம் கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள் சம். ஃபஸ்ட்டு டீம் ஏவோட ஸ்கோர் கண்டுபிடிக்கலாம். 40 + 10 + 0. 0ஓட வேல்யூ கிடையாது. -40 + 10 சாரி -40 + 10. மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் தான். ஏன்னா மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் தான். ஸோ 40 - 10 30. எந்த டிஜிட்டோட நம்ம சிம்பிளை போட போகிறோம்? 40ஓடது. ஏன்னா அதுதான் பிக்கஸ்ட் டிஜிட். அதனால் -30. சரி, டீம் பி பார்ப்போமா? டீம் பியோட ஸ்கோர் பார்க்கலாம். 10 + 0 + -40. சரியா? ஈக்குவல் டு 10 + 0. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் தான். ஸோ 0க்கு வேல்யூ கிடையாது, அதை எடுத்தாச்சு. அப்போ 10 - 40 என்னது? -30. ஸோ டீம் ஏவோட ஸ்கோரும் டீம் பியோட ஸ்கோரும் ஒன்று தான். டீம் ஏவோட ஸ்கோரும் டீம் பியோட ஸ்கோரும் ஒன்று தான். இன்டீஜர்ஸை எப்படி மாற்றி போட்டாலும், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்பர்ஸை நம்ம எப்படி டிஜிட் 40யை முன்னாடி போட்டாலும் அந்த ஆன்சர் தான் வரும். 40யை பின்னாடி தூக்கி போட்டாலும், அதாவது அதுக்கப்புறம் ஆர்டர்ஸே மாற்றி போட்டாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். இதுக்கு ஆன்சர் என்ன எழுத போகிறோன்னா, both the teams scored the same. Both the teams scored the same. Answer equal to -30. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டாவது கேள்வி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டர்ஸ் மாற்றி இன்டீஜர்ஸ் போடலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன எழுத போகிறோம்? எஸ் we can add
we can add the integers in any order. ட்விஸ்டடான சம்மு, ரொம்ப ஈஸியான சம்மு. முதல்ல ஏ டீமோட ஸ்கோர் வந்து -40 + 10 0 கொடுத்துருக்காங்க. பி டீமை இந்த ஸ்கோரை அப்படியே ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டீமோட டோட்டல் ஸ்கோர் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இன்டீஜர்ஸில் நம்ம வந்து என்ன வேணால், அதாவது அந்த டேர்ம்ஸை மாற்றி மாற்றி போட்டு ஆட் பண்ண முடியுமா, ஆர்டரை மாற்றி மாற்றி போட்டு ஆட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ரெண்டு டீமோட ஸ்கோரையும் மாற்றி, ஆர்டர் சேமாக போட்டாலும் ஒரே ஸ்கோர் தான், ஆர்டர் மாற்றி போட்டாலும் ஒரே ஸ்கோர் தான். ஆன்சர் என்ன எழுதுகிறோம்? போத் த டீம் ஸ்கோர் த சேம் -30 ஆன்சர். அதுக்கே அடுத்து ஆர்டர் மாற்றி போட்டு இன்டீஜர்ஸ் நம்பரை ஆட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு எஸ், வி கேன் ஆட் த இன்டீஜர்ஸ் இன் எனி ஆர்டர். இதுதான் அதோட ஆன்சர். கேள்வியெல்லாம் ட்விஸ்டடாக இருக்கும், ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே குட்டீஸ், அடுத்த சம் பார்க்கலாம். குட்டீஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம் தான் பார்க்க போகிறோம். இந்த 4th சம்மில் 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். fill in the blanks to make the following statement true. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ட்ரூவா இல்லையா நம்மளை செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். -5 + -8 = -8 + டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா, இதுக்கு ஒரு ரூல் இருக்குது, கம்யூட்டேட்டிவ்னு. இந்த ரூல் பிரகாரம் a + b = b + a. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், உங்களுக்கு பார்த்த உடனேவே தெரியும், இந்த 2 எலமெண்ட்டும் கொடுத்துட்டு ஈக்குவல் இதில் ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போது இதுக்கு ஈக்குவலான எலமெண்ட்டு தான் இதில் வரணும். ஸோ -5 தூக்கி அப்படியே போடணும். கண்ணை மூடிட்டு ஃபில் பண்ணிடலாம். ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தோன்னா a + b = b + a. இதோட ரூல் பேர் வந்து, இதோட பிரின்சிபல் பேர் கம்யூட்டேட்டிவ்லி. ஓகேவா? கம்யூட்டேட்டிவ் ரூல். இது வந்து a + b = b + a. இதுக்கு ஈக்குவலான எலமெண்ட் தான் இங்கே நம்ம ஃபில் பண்ணணும். -8 ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸாக இங்கே வந்து -5 தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். -53 + dash = -53. anything + 0 = same number. இப்போது இதோட ஒரு டிஜிட்டை ஆட் பண்ணோம், ஆனால் ஆன்சர் வந்து சேமாக தான் வரணும். anything + 0 = சேம் நம்பர். அந்த பிரின்சிபலில் வச்சு போட்டோம். -53 + 0 = -53. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். 17 + dash = 0. ஓகேவா? 17 + dash = 0. +1 - 1 = 0. 1 - 1, அதாவது எனிதிங் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் நம்ம ஒன்றா சம் ஆஃப் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0 வரும். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் த சேம் நம்பர். ஓகேவா? 17 - 17 = 0. 17 + -17 என்ன வரும்? +or- ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது +or- மைனஸில் போயிடும். 17 - 17 = 0. இன்டீஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அதாவது ஒரு இன்டீஜர் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா, இது மைனஸாக இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா இங்கே மைனஸ் வரும். ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் கூட்டும்போது ஆன்சர் 0 தான் வரும். +17 - 17 = 0. புரியுதா? இதில் 18 இருந்தால் கூட இங்கே நீங்கள் -18 போட்டுக்கோங்க. 19 இருந்தால் கூட -19 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். இதுதான் ரூல்ஸ், அசோசியேட்டிவிட்டி ரூல். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 4th சம்மில் 13 + -12 + dash = 13 + -12 + -7 the whole bracket. இதுவும் ஹோல் ப்ராக்கெட், இதுவும் ஹோல் ப்ராக்கெட். இதில் நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஏவை 13 எடுத்துக்கணும், பியை -12 எடுத்துக்கணும். இந்த சைடு பாருங்கள், ஏவை 13 எடுத்துக்கணும், பியை -12 ஆல்ரெடி இப்படி எடுத்தது தான் எடுக்கணும், சியை -7 எடுத்துக்கணும். இந்த ரூல் பேர் வந்து அசோசியேட்டிவிட்டி ரூல். என்னது? அசோசியேட்டிவிட்டி ரூல். a + b + c = a + b + c. இந்த ரூலை இதில் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து a கிடச்சாச்சு, b கிடச்சாச்சு, +c. சியோட வேல்யூனா ஆல்ரெடி
ஈக்குவல் டு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி பேலன்சிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு தான், சரியா? எப்போவுமே இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இங்கே இல்லாத மிஸ்ஸிங் ஃபிகர் இங்கே இருக்கும் போது அப்படியே தூக்கி போட்டுருங்க. இந்த இடமும் பேலன்சிங்காக இருந்தால் தான் இவங்க ஈக்குவல் டு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சம்முக்காக இந்த அசோசியேட்டிவிட்டி ரூலை அப்ளை பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். முதல்ல பேலன்சிங் தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே டிஜிட் இருந்தால் தான் பேலன்ஸ் பண்ண முடியும். இங்கே டேஷ் கொடுத்துருந்தாலும் சரி, இங்கே டேஷ் கொடுத்துருந்தாலும் சரி, இதில் எந்த எலமெண்ட் வந்து மிஸ் ஆகுதோ அதை எடுத்து அப்படியே போட்டுருங்க ஆப்போசிட்டில். ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் -7. அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த்து சம் தான் பார்க்குறோம். -4 ப்ளஸ் ஹோல் ப்ராக்கெட் 15 ப்ளஸ் -3. இங்கே பாருங்கள், ஹோல் ப்ராக்கெட் -4 + 5 ப்ளஸ் டேஷ், அதாவது இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இதுவும் அசோசியேட்டிவிட்டி ரூல் தான். இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். A ப்ளஸ், ஏன்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C ஈக்குவல் டு A ப்ளஸ் B ப்ளஸ் C. ஸோ சியோட வேல்யூன்னா -3. இந்த -3 அப்படியே எடுத்து போயிடுறோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ரெண்டு பக்கமும் LHS RHS இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து ஈக்குவல் பேலன்ஸாக இருந்தால் தான் இந்த ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற 3 டிஜிட்டில் இதில் எங்கே மிஸ் ஆகுதோ அதை பார்த்து எழுத்திருங்க. ஆனால் இது கிராஸ் செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இந்த 3 இதில் கொடுத்துருக்காங்க, 3 பிளேஸ்லேயும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 2 பிளேஸ் ஆன்சர் இருக்குது, ஒரு பிளேஸ் இல்லைன்னா பேலன்சிங்காக இருக்க மிஸ்ஸிங் ஆகிற ஃபிகரை அப்படியே எடுத்து போட்டுருங்க. பட் நம்ம சம்முக்காக கிராஸ் செக் பண்ணணும்னா இந்த அசோசியேட்டிவிட்டி ரூலை போட்டு செக் பண்ணோம். A ப்ளஸ், இங்கே பாருங்கள், A ப்ளஸ் B ப்ளஸ் C த ஹோல் ப்ராக்கெட் ஈக்குவல் டு A ப்ளஸ் B த ஹோல் ப்ராக்கெட் ப்ளஸ் C. ஆன்சர் -3. ஓகே குட்டீஸ், நான் உங்களுக்காக இன்டீஜர்ஸ் ரூல்ஸ் ஃபார் அடிஷனும் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி ஆப்ரேஷன்ஸும் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் சம்மும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். அடிஷனில் பாருங்கள், ப்ளஸ்ஸும் ப்ளஸ் தான். ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், இன்டீஜர்ஸ் ரூல்ஸ் ஃபார் சப்ராக்ஷன். நான் என்ன கொடுத்துருக்கேன்? இன்டீஜர்ஸ் ரூல்ஸ் ஃபார் சப்ராக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸாம்பிள் சம்மோடு கொடுத்துருக்கேன். ஓகே குட்டீஸ், உங்களுக்காக நான் ரூல்ஸ் பாக்ஸும் கொடுத்துருக்கேன், எக்ஸசைஸ் சம்மும் உங்களுக்கு தெளிவாக ஈச் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணியே உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது சாப்டரில் வேறு ஏதாவது சம்ஸில் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் எனக்கு அந்த சம் அட்டாச் பண்ணி விடுங்க. உங்களுக்காக அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் லைக்ஸ் தான் எனக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த சாப்டரில் அடுத்த எக்ஸசைஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.